வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். இந்த குழம்பு நாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஞ்சு கத்திரிக்காவை வாங்கி நாலாக கட் பண்ணுங்கள். இந்த இடம் கட் பண்ணக்கூடாது. இப்படி கட் பண்ணும்போது பூச்சிகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இல்லை, கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். புளி இவ்வளோ சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள், மிளகாத்தூள், இன்றைக்கி வெறும் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். தனியாத்தூள் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், தாளிக்கிறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கணும், இல்லைனா கசக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் உரிச்சு எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. பூண்டு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, உப்பு. அடுத்தது தேங்காய் பால். இந்த கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய்னால நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நாம் கடுகு, வெந்தயம் சும்மா கொஞ்சமாக போடுங்க. எப்போவுமே கடுகு இந்த மாதிரி பொரியணுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வெந்த உடனே கத்திரிக்காவை போட்டுங்களா, ரெண்டும் சேர்ந்து நமக்கு நல்லா சரியாக வெந்து கிடச்சிருங்க. இப்போ வெங்காயத்துக்கு மேலே எல்லா கத்திரிக்காயையும் ஒன்றொன்னா எடுத்து என்ன செஞ்சுருங்க, வச்சுருங்க. இப்போ நல்லா என்ன செய்யணும், இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சோன்னா நல்லா ஆவியில் என்ன செஞ்சிடும், இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். மூடி வச்சிடலாம். மூடியை எடுத்துட்டு நாம் இந்த பூண்டை சேர்த்துருவோம். இப்போ நான் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கத்திரிக்காய் உடையாமல், எப்போதும் சொல்கிற மாதிரி தான் கத்திரிக்காவை நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா அடித்தனமான இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. எப்படி நான் மூடி வச்சிடுறேங்க. மூடி எடுத்து பார்த்துடலாம். நல்லா ஆவியில் வந்துடுச்சு. நம்ம கரண்டி போட வேண்டாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக கிடச்சிடும் நமக்கு. சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நேரம் நான் என்ன செய்ய போகிறேன், காய்க்கு தேவையான உப்பு, அரை கரண்டி உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ நாம் என்ன செய்யணுன்னா, கத்திரிக்காவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை இப்படி போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்க வேண்டியது தான். லைட்டாக கிளறி கொடுக்கணும். பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சுன்னு. நல்லா வெண்ணெய் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னொன்று 3 சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். நம்ம கத்திரிக்காய் கழுவுறதுக்கு தான் மஞ்சள் யூஸ் பண்ணோம். ஆனால் கத்திரிக்காய் நம்ம என்ன செஞ்சோம், இவ்வளோ நேரம் நம்ம மஞ்சள் தூள் போடவே இல்லை. கொஞ்சம் மஞ்சள் தூள் நாம் சேர்த்துக்கணும். இப்போது உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள்தூள், தனியாத்தூள் நம்ம சேர்த்தாச்சு. நான் இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கறது இல்லைங்க. கொஞ்சம் நேரம் இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா இது நல்லா வெந்துடும். நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலா, உப்பு எல்லாமே கத்திரிக்காவில் என்ன செய்யணும், இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். கத்திரிக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கணுங்க நமக்கு. இந்த தக்காளி, இந்த மிளகாத்தூளோட காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து பாருங்கள். நான் கத்திரிக்காவை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்புறம் அது எந்த இடத்துலையும் நமக்கு டேமேஜ் ஆகாமல் நமக்கு என்ன செய்யுது, சூப்பராக உப்பு நல்லா எல்லா இடமும் சேரணும், மசாலா சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், எப்படி நான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள். எண்ணெய் எல்லாமே நமக்கு நல்லா வேகட்டும். அப்புறம் இப்போ மூடி வச்சுருவோம். நம்ம மூடி வச்சு ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்க போகிறோம். இப்போ நாம் மூடி எடுத்து பார்த்துடலாம்.
பண்ணி காமிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்ல கத்திரிக்காவாக இருக்கணுங்க. இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெய் மாதிரி இருக்கும். கசக்கிற மாதிரி முத்தல் கத்திரிக்காயெலாம் நீங்கள் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைகள் யாருமே சாப்பிட மாட்டாங்க. கத்திரிக்காயை தூக்கி என்ன செஞ்சுருவாங்க, போட்டுருவாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் தொக்கு மாதிரியும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு கெட்டு போகாது. வெறும் புளியை ஊற்றி என்ன செய்யலாம், கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கத்திரிக்காவோட கொஞ்சம் இந்த கிரேவியும் நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு நாம் என்ன செய்யலாம், தயிர் ஊற்றி சாப்பிடலாம். இதோட கம்மியாக தான் புளி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, பண்ணிக்குவோங்க. சின்னதையே நம்ம மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாடு கெட்டு போகாது, ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு கத்திரிக்காய் அப்படி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் அப்படி எடுத்து வச்சு அதோட அந்த குழம்பையும் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் இருந்தால் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நாங்கள் தேங்காய் பாலில் தான் நான் இன்றைக்கெலாம் பண்ண போகிறேன். இது நல்லா என்ன செய்யட்டும், கொஞ்சம் நேரம் உப்பு புளி காரம்லாம் அதில் போய் நல்லா பிடிக்கட்டுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா இந்த கிரேவியை ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் இப்படி எடுத்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த புளி எல்லாம் போய் எல்லாம் சேரும். லாஸ்ட்டாக நமக்கு என்ன ஆகிடும், ஒரு 3 நிமிஷம் இருந்தால் இது நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஃபஸ்ட்டு வந்து தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. தேங்காய் போடாதவங்க, தேங்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது, அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, எடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக என்ன செய்ய போகிறேன், தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து கசகசாவும் தேங்காயும் சேர்த்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன், தேவையான அளவு இதில் ஊற்றிப்பேன். ஏன்னா எனக்கு குழம்பு தேவை அப்படின்றதுனால நான் என்ன செய்கிறேன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நம்ம அளவாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட்டாக தெரியாது. நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒயிட்டாக தெரியும். உப்பு பார்த்துக்கிறேன், சரியாக இருக்குது. எனக்கு எப்போவுமே வந்து கை அளவு தாங்க, பார்த்துட்டு அப்படியே ஒரு அளவாக போட்டுருவேன். புளிப்பு உப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே இதை இறக்கி பரிமாற வேண்டியது தான். பாருங்கள், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி வச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நல்லா கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் என்ன செய்ய போகிறேன், இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இறக்கி வச்சு நாம் என்ன செய்ய வேண்டியது தான், குழம்பை பரிமாற வேண்டியது தான். பாருங்கள், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு எந்த கத்திரிக்காயாவது நமக்கு உடஞ்சிருக்கா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? புதுசாகவே இருக்கும் பாருங்கள். ஒரு கத்திரிக்காயும் கொஞ்சம் குழம்பும் வச்சு நாம் என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். பக்கத்தில் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க. லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். எப்போ வீடியோ பார்த்தாலும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க. பாய், see you.